வணக்கம் எஸ்டிஎஃப். ஸோ நேற்று தாஜ்மஹால் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கேஎஸ் டாக்கீஸ் நடத்தின ராஜா ரிட்டர்ன்ஸ் இளையராஜாவோட லைவ் கான்சர்ட்டுக்கு தான் நம்ம நேற்று போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டில் இருந்த ராஜாவை வந்து நான் வேறு மாதிரி பார்த்தேன் அந்த கான்சர்ட்டில். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே மோஸ்ட்லி மேக் பண்ணேன். இந்த இளையராஜா கான்சர்ட்டில் நான் பார்த்தது வந்து அந்த எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னுவாங்கல்ல. நான் போன மைண்ட் செட்டே வேறு, கான்சர்ட்டுக்கு போன மைண்ட் செட்டே வேறு. என்னடா கான்சர்ட்டு, பழைய பாட்டாக போட போகிறாங்க இளையராஜா கான்சர்ட்டு, இவரும் ஒரு மாதிரி சிடுமுஞ்சி மாதிரி நடந்துக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் போனேன். ஆனால் அங்கே போனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருக்கார். இது எனக்கான ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நான் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்களாம் இருந்தாலும் அவர் அங்கே நின்று யார் என்னென்ன மியூசிக் போடுறா எல்லாத்தையும் லிசன் பண்ணி அவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் கொண்டு போனார். கோஆர்டினேஷன்லாம் செம்மையாக பண்ணார். யாராவது ஒருத்தர் பீட்டு தப்பாக போட்டால் உடனே அதை நிப்பாட்டி மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சூப்பராக பண்ணார். வேற லெவலாக இருந்துச்சு இந்த கான்செர்ட். இது வரைக்கும் நம்ம மீடியாவில் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு திடுமுஞ்சித்தனமாக நடந்துக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு, அப்படி இப்படின்ற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் மீடியாவில் பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று நான் பார்த்தது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எந்த கான்சர்ட்லையுமே நடக்காத மாதிரி 3.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு சாங்குக்கு வந்து லாஸ்ட்டு சாங் வரைக்கும் அவர் தான் காம்பேரிங்கே இடையில விடாமல் அவரே ஃபுல் கான்சர்ட்டையும் நடத்தி எந்த கேப்பும் இல்லாமல் கரெக்டாக அந்த மூமெண்ட்டில் கொண்டு போய் அந்த அந்த கான்சர்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணதே அவர் இளையராஜா சார் தான். 3.5 மணி நேரம் நின்னார். எந்த கான்சர்ட்லேயுமே யாருமே அந்த மெயின் சிங்கரு இந்த மாதிரி நின்று நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இளையராஜா சார் அப்படி நின்னது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, அவர் நம்ம இது வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க போட்டது எல்லாமே செலக்டிவ் கலெக்ஷன்ஸு. நீங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜை போய் அந்த இது ஸ்டோரிலாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாமே அவ்வளோ வைபான பாட்டாக எல்லாம். எப்படி அவங்க இப்போ நம்ம அந்த பாட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி செலக்டிவ் கலெக்ஷனாக எடுத்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கான்சர்ட்டுக்கு நான் போனது. நான் ரொம்பவே இந்த கான்சர்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணேன். கடைசியில் டான்ஸ்லாம் ஆடினேன். அந்த அளவுக்கு வைபு செம வைபாக இருந்துச்சு இந்த கான்சர்ட்டு. இதுக்காக தான் நான் இந்த இது மேக் பண்ணேன். இளையராஜா சாரோட அந்த ஃபேஸை வந்து நான் வேறு மாதிரி பார்த்தேன். அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருக்கார். அவர் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது அவர் காமெடியாக தான் கொண்டு போகிறாரு. ஆனால் அதை அவங்க வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க மற்றவங்க. ஸோ இது நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவரோட அந்த பிஹேவ் வந்து அப்படியே அது சைல்டிஷாக கொண்டு போகிறாரு. அவர் கோவமாக பேசினாலும் அதை வேறு மாதிரி கன்வே பண்ணி அதை காமெடியாக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியாக கொண்டு போனார். அதே மாதிரி எல்லாரையும் பாராட்டினதும் சரி, வந்த சிங்கர்ஸ் எல்லாம் வாழ்த்துனதும் சரி, அப்புறம் அவரே அந்த காம்பேரிங் இடம் விடாமல் அவரே முடிச்சிட்டாரு கான்சர்ட்னா பார்த்துங்களேன். அவ்வளோ சூப்பராக எந்த மெயின் சிங்கருமே பண்ணாத வேலையை இவர் பண்ணார். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்தில் மீட் பண்ணுவோம்.